ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு வச்சு ப்ரெட் அல்வா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்வீட் ஸ்டால்லேருந்து ப்ரெட்டு வாங்கியாச்சு. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சாண்ட்விச் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். பட் பயங்கர சாஃப்டாக இருந்தது ப்ரெட்டு. இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. சாண்ட்விச் பண்ணால் அதுக்கு தனியாக நம்ம ப்ரெட்டு கேட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ நான் நாலு ஸ்லைஸ் ஃபஸ்ட் நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் அதை பிளான் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் அது கத்தி வச்சு கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் 4 சைடும் நம்ம கத்தி வச்சு இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதோடய நம்ம ஆயிலில் பொரிக்கும்போது கசப்புத்தன்மை அதிகமாகிடும். ஸோ அதுக்காக நம்ம 4 சைடும் ப்ரெட் ஸ்லைஸில் இருக்கிற இந்த கார்னர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது நம்ம வேஸ்ட் பண்ணலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இதை இப்போ குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதை நம்ம தூக்கி போட வேண்டாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்க டைகருக்கு போட்டோம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஹீட் ஆகட்டும். இதுக்கு சும்மா கொஞ்சமாக ஆயில் நம்ம ஊற்றினா போதும். ஆயில் ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பீசஸாக எடுத்து இதை நம்ம இப்போது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 செட்டாக நான் போட்டேன். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அட் த சேம் டைம் கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வைஸ் கசப்பாக மாறிடும். ஸோ நல்லா 2 சைடு பரட்டி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது தான் கரெக்டான பதம். இது மாதிரி நான் 3-4 செட்டாக நான் போட்டு நான் எடுத்தேன். ஸோ இது செகண்ட் செட்டு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி இந்த ப்ரெட் ஸ்லைஸை நம்ம எடுத்துப்போம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இந்த கப் மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மெஷரிங் கப்பில் 2 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இது நம்ம சர்க்கரை கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சால் போதும். நமக்கு நல்லா கரையிற அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ அது கொதித்து வரணும். காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைட்லலாம் பபுள்ஸாக வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பபுள்ஸ் வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அது மூழ்கிற அளவுக்கு நம்ம அதை செட்டில் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா செட்டில்டு ஆனால் தான், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா செட்டில்டு ஆனால் தான் ப்ரெட்டு நல்லா வெந்து நமக்கு குலைவாக வரும். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம செட்டில் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து குலைவாக நல்லா வெந்து நமக்கு ப்ரெட் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடியில் பிடிக்காமையும் சுற்றி ஒட்டாமையும் இருக்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டைம் நான் நெய் நிறையா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் ஆட் பண்ணும்போது தான் அந்த அல்வாவுடைய ஃப்ளேவரும் ஸோ ஒட்டாமல் திரண்டும் நமக்கு ப்ரெட் அல்வா நீட்டாக வரும். ஸோ நல்லா இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ மாற்றிடலாம். அடுத்தது ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 4 பீஸ் வரைக்கும் நான் முந்திரி போட்டு ஆட் பண்ணி பொரித்து இதோட ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரெட் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.